Mahmud. Mama. 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 ஓ மகன். மாமா நான் உங்களை இப்போ காண கிடைக்கவே இல்லை. நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ மாமி சொன்னா நீங்கள் தோட்டத்தில் வேலைன்னு சொல்லி அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எங்க மகன் சரியா மட்டும் மன உளைச்சல்ல கிடக்குறேன் நான். வெள்ள நிவாரணம் வந்து பக்கத்து கிராமத்துக்கெல்லாம் சல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு தான் ஒன்றுமே கிடைக்குதில்லை. என்ன செய்கிறேன் இல்லாம மீற நான் ஒரு நிவாரணமும் இல்லை. எதுக்கு ஏன் மாமா கிடைக்கலையா? நானும் கேள்விப்பட்டேன் பக்கத்து ஊரில் எல்லா கிராமங்களுக்கும் கொடுத்துருக்கேன் நான். மாமா அப்படியா மகன்? எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. நானும் தான் ஒழுங்காக படிக்கல. சரியான மட்டும் எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்கிறேன் நான். நல்ல நேரம் நீங்கள் சொன்னீங்க. ஆமாம்மா ஆமாம்மா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க எனக்கு புரியுது. நான் இது என்னன்னு ஒழுங்காக ஆராய்ச்சி பார்க்கணும். ஆராயணும். சரி மகன். மச்சான் கடுமையான யோசனை அளிக்கிறாய் போல. என்ன பிரச்சனை? ஓடா மச்சான், நான் நேற்று நம்ம மாமாட வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவருக்கு சரியான வெள்ளம் வந்து சேதம் ஏற்பட்டுருச்சு. அவர் நிலமெல்லாம் அவர் இருக்கிற காசையும் விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டாரு. இப்போ வெள்ள நிவாரணம் அவருக்கு கிடைச்சும் இல்லை. நானும் பக்கத்து கிராமங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு. ஆனால் வெள்ள நிவாரணம் அவருக்கு கிடைச்சிருக்கேன். மச்சான் அவனுக்கு இது கூட தெரியாதா? யோஜனை சேவாக்கி போய் ஒரு தகவல் அறிவு சட்டத்துக்கு கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் லெட்டரை போட்டோம்னா 14 நாள் நமக்கு தகவல் கிடைக்குமேடா. லோயர் தான்டா நீ. உனக்கு ஒன்றும் தெரியாதா? அட மச்சான், நான் இதை மறந்துட்டேனா மச்சான்? நான் கடும் யோசனையில் இருந்தேன் அவர்கள். அதான் இது அடுத்த வேலை நம்மளோட இருக்காங்க. லெட்டர் ஒன்று போடுவோம் மச்சான் நம்ம. ஆமாம் செஞ்சுட்டு. மாமா நேற்று உங்களோட அந்த வெள்ள நிவாரணம் பற்றி தான் கழிச்சிட்டு போகலான்னு வந்தேன். அப்போ நாங்கள் கொஜன சேவாக்கு போயிட்டு ஆர்டிஐ ஃபார்ம் ஒன்று நிரப்பி போட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னு சொல்லி 14 நாளில் ரிப்ளை ஒன்று வந்துடும். மாமா வாங்க இப்போ இது போட்டு வந்துடுவோம். அப்படியே விஷயமானே. இருங்கம்மா பாரு மகன். இந்த ஆஃபீஸை பற்றின்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ போன திறந்துருப்பாங்களா? ஆமாம்மா திறந்துருப்பான். இப்போ நாங்கள் போயிட்டு எங்களுக்கு தகவல்களை கொடுத்துட்டு நாங்கள் சொன்னான்னு சொன்னால் எங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. அப்படியா? சரி சரி. தகவலுக்கு முக்கியத்துவம் பிரச்சனை என்ன விஷயம்? சொன்னால் மாவுக்கு வந்து வெள்ள நிவாரணம் சம்பந்தமாக நிவாரணங்கள் எதுவும் கிடைக்கல. அது சம்பந்தமாக தான் நான் பேச வந்திருக்கேன். அதுக்கு அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து ஆர்டிஐ ஃபார்ம் ஒன்று நிரப்பி தரணும். இல்லை லெட்டர் ஒன்று எழுதி தரணும். உங்களோட விருப்பம் எப்படி ஃபார்ம் தான் நேரத்தில் இது என்ன பண்ணுங்க? இன்னும் 14 நாளில் உங்களுக்கு தகவல் தருவோம். இன்ஃபர்மேஷன் ஒன்று வரும். அப்படி வராட்டி நீங்கள் எங்களுக்கு அறிவித்து வந்து தரணும். போஸ்ட்.
மகன் இது அந்த கடிதம் கொண்டு வந்திருக்கு என்னன்னு கொஞ்சம் பாருங்க. இது வந்து மாமா நாங்கள் அங்கே கொடுத்துருந்தோம் ஆஃபீஸில் இருந்து வந்திருக்கு. ஓ மகன் அப்படி இதை கொஞ்சம் பாருங்க, நாங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பத்தாது. ஏன் மகன் என்ன பிரச்சனை? இன்ஃபர்மேஷனாக குறை வைக்கணும். இதில் வந்து மாமா நாங்கள் அங்கே கொடுத்துருந்ததுல பாதி தான் வந்திருக்குது, மீதி வந்து இல்லை. எதுக்கும் நாங்கள் ஆஃபீஸில் போயிட்டு பார்ப்போம். சரிம்மா, நான் இப்போ விருப்பம் மாற்றிட்டு வரேன். ஆமாம். தெரியாது இருக்கா? டெசிக்னேட்டட் ஆஃபீஸ். சரியில்லை, உள்ளுக்கு வந்து உட்காரு. ஒரு விஷயம் முடிஞ்சுட்டா பெரிய சிரமம் பார்ப்பாங்க. சார் உங்களை பார்க்காதீங்க பசங்க. சரி, அதில் வந்து நாங்கள் போனதுமே வந்திருந்தோம். இந்த வெள்ள நிவாரணம் சம்பந்தமாக எங்களுக்கு போதுமான அறிவித்தல் தந்துவில்லை. அப்படியா? சரி, இல்லை சார், நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது சம்மந்தமாக இது டீட்டெயில் வந்து உங்களுக்கு இந்த 21 நாளில் வரும். அதுமா நான் பெரிய ஆஃபீஸ் கொண்டு போகிறோம். அங்கே போனால் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. இப்போ அவனோட முன்னே கொலப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? இல்லை தம்பி, அது என்னன்னா நாங்கள் வண்டிக்கு உங்களோட ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போனோம் தெரியும் தானே. அந்த ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு போதுமான தகவல்கள் கிடைக்கல. அப்போ நாங்கள் இன்றைக்கி ஹை கமிஷன் ஆஃபீஸுக்கு போகிறோம். அதில் எங்களுக்கு தேவையான தகவல்கள் வாங்கி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கள். இவர் வந்து எங்கள் மாமா ஊரில் விவசாய வேலை செய்கிறாரு. ஓகே. இப்போ அண்மையில் வந்த வெள்ளம் பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த வெள்ளம் காரணமாக பல ஊர்களில் நிறைய பயிர்கள் சேதமாகிட்டு. அப்போ ஊரில் மக்களுக்கு நீங்கள் வெள்ள நிவாரணம் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி என் மாமாவுக்கு கொடுக்கல. அது சம்மந்தமாக நான் கேட்டு போன வந்தேன். எங்கள் ஊரில் இருக்கிற கோஜன சேவா அதில் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் மற்றும் டிசிக்னேட்டட் ஆஃபீஸர் அவங்கள்ட்ட வந்து நான் இதை பற்றி அறிவித்தோம். இதை பற்றி எனக்கு போதுமான ரிப்ளைண்ட் ஒழுங்காக வரல. அது சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிட்டு நல்ல ரிப்ளைண்ட் தந்தால் நல்லது. அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணின எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தந்தீங்கன்னா நாங்கள் செக் பண்ணிட்டு ரைட் கொஞ்சம் உங்களுக்கு அவங்களோட பிரச்சனைக்கான தீர்வை சரி ஒரு 2 மாதத்துக்குமாய் நாங்கள் பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் சொல்கிறோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆர்டிஐ கமிஷனாக எங்களுக்கு வார பிரச்சனைகளுக்கான தீர்வை நாங்கள் எப்பயுமே 2 மாதத்துக்குள்ளுக்கு வழங்கிடுவோம். அதே மாதிரி
நீங்கள் தந்த 2 மாதத்துக்கு முதல்ல தந்த பிரச்சனைக்கா அது நாங்கள் 2 மாதத்துக்கு அதுக்கான தீர்வை தாரோம். இதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. உங்களால் உங்களோட ஊரில் வெள்ளத்துக்கான வந்த வெள்ளத்துக்கான நிவாரணத்தை விராதாக்கள் எல்லாத்துக்குமே பெறப்படுது. அதனால இதை நீங்கள் சந்தோஷப்படுங்க. இப்போ நீங்கள் 2 மாதத்துக்கு முதல்ல சரி அணுகிக்கிறீங்க, எங்களோட ஆர்டிஐ கமிஷனுக்கு அணுகிக்கிறீங்க, பிரச்சனைக்கான தீர்வு அணுகிக்கிறீங்க. இதை பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் வழங்குறேன். அப்படி உங்களுக்கு வழங்காட்டி நாங்கள் வழங்கில்லாட்டி உங்களுக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய்த்து இது வழக்கிட்டு உங்களுக்கு இதை தீர்வை கண்டிக்கலும் அது நாங்கள் வழங்குகிறோம். இதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க.